இன்றைக்கி நம்ம வடைகறி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கனாக்கா நான் வடை எடுத்திருக்கேன் கொஞ்சம், அதுக்கப்புறம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு சின்ன இஞ்சி பீஸ் எடுத்திருக்கேன், ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், வடையை துண்டு துண்டாக பொடி பொடியாக உதிரி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் வடையை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பருப்பு வடை. வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன். ஒரு தவா வச்சுட்டு கொஞ்சோண்டு நெய் போட்டு கொஞ்சம் முந்திரியை வறுத்து எடுத்துக்கிறேன். நான் முந்திரியை வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் இலை இதை போட்டு வதக்கிக்கிறேன். பாருங்கள், பட்டை லவங்கம்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயத்தை. வெங்காயம் முக்கால்வாசி வதங்கிடுச்சு. இப்போ நான் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டை தட்டி வச்சதை போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். மசாலாலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். தேவையான அளவு தண்ணி விட்டு இப்போ நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வடையை ஆட் பண்ணி, அந்த வடையை உதிரி பண்ணி வச்சதை ஆட் பண்ணிப்போம். இது நல்லா குழம்பு நல்லா கொதிக்க வந்துடுச்சு. இப்போ நான் உதிரியாக பண்ணி வச்சுருந்த வடையை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் உதிரியாக இருந்த வடையை ஃபுல்லாக போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விடுவோம். சிம்மில் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா ஊறி இருக்குது அந்த பிச்சு போட்ட வடைலாம். இப்போ மேலே நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் ஆட் பண்ணுவோம். கொத்தமல்லி தூவி விட்டு வறுத்த முந்திரியை போட்டிருக்கோம். இப்போ வடைகறி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வடைகறி இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாமே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி வடைகறி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.